எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் முட்டை மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை மசாலா ரோஸ்ட் உங்களுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும், சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இந்த ஈஸியாக செய்யக்கூடிய எக் மசாலா ரோஸ்ட்டு எப்படி செஞ்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு எண்ணெய் நல்லா சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ அதில் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சோம்பு சேர்க்குறேன். சோம்பு சேர்த்த அப்புறம் நீல வாக்குன கட் பண்ண வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்க்குறேன். அடுத்தது கருவேப்பிலை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் துண்டு துண்டாக இஞ்சியை நறுக்கி இடித்து சேர்த்துக்கிறேன். இடித்து சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட அப்புறம் இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணணும். ஆமாங்க, 10 to 15 மினிட்ஸ் இந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்னால நல்லா குக் பண்ணணும். இப்போ இதில் இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மசாலா பொடி சேர்க்குறேன், ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன், மஞ்சள் பொடி சேர்க்குறேன், கொரியாண்டர் பவுடர் சேர்க்குறேன், கரம் மசாலா, அதுக்கப்புறம் உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணோம். உங்களுக்கு அடி பிடிக்கும்னா கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு இதை குக் பண்ணுங்கள். ஸோ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லா மசாலாவும் இந்த அளவுக்கு குக் ஆகணும். ஸோ தண்ணி சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி அந்த மாதிரி சேர்த்து 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு வரும். இப்போ இதில் வெந்த முட்டையை சேர்க்குறேன். அங்கங்கே வெட்டு போட்டிருக்கேன் நான் முட்டையில், அப்போ தான் மசாலா இறங்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே முட்டையோடு கொதிக்க விடலாம். ஸோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி சேர்க்குறேன். கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பெப்பர் பொடி சேர்க்குறேன். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான இந்த முட்டை மசாலா ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணால் ரெடி. இது சூப்பரான ஒரு சைட் டிஷ், மெயின் டிஷ்ஷாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.